திடீர்னு பார்த்தோம்னா சருமம் ஒரு கருமை நிறத்துல நிறைய பேச்சஸ் இருக்கிற மாதிரியோ, கருமை நிற திட்டுக்கள் நம்ம உடல்ல இருக்கிற மாதிரியோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளட்ல டாக்ஸின்ஸ் இருந்தா வரக்கூடியதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா யூரிக் ஆசிட் லெவல், அதாவது ரத்தத்துல அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இம்பியூரிட்டிஸ் இருக்குன்னா நேச்சுரலா அதை நம்ம வெளியேற்றுறதுக்கு சில உணவு முறைகள், அதுல சேர்க்க வேண்டிய மூலிகைகள் ரொம்ப அவசியம். ஸோ மஞ்சள் உணவுல நிறைய சேர்த்து சாப்பிட்றது, அதுக்கப்புறம் மஞ்சள் குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. இல்ல அப்படின்னா நம்ம வெறும் வெந்நீர்ல கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தனாலும் உடல்ல ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், முக்கியமா லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. இந்த ட்ரிங்கை தவறாமல் குறைந்தபட்சம் ஒரு 20 நாட்கள்ல இருந்து 30 நாள் வரைக்குமாவது நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடல்ல நல்ல மாற்றங்கள் நமக்கு தெரியும். ஸோ இதுல என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னா, ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நேச்சுரல் பிளட் பியூரிஃபையர் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நேச்சுரலான வழிமுறைகள் என்னென்ன? இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். நம்ம பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம உடல்ல நிறைய பிரச்சனைகள் வரும். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? நம்ம ஒரு உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே டைஜஷன் ஆகாதோ இல்லையோ உடனே மோஷன் போற மாதிரி இருக்கும். இதுல ஒரு சிலருக்கு சரியா டைஜஷனே ஆகாது. செரிமானம் ஆகாமலே இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய ஹேர் ஃபால் ஆகிறது, சருமம் ரொம்ப பொலிவு இழந்து இருக்கிற மாதிரி இருக்கிறது. திடீர்னு பார்த்தோம்னா சருமம் ஒரு கருமை நிறத்துல நிறைய பேச்சஸ் இருக்கிற மாதிரியோ, கருமை நிற திட்டுக்கள் நம்ம உடல்ல இருக்கிற மாதிரியோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளட்ல டாக்ஸின்ஸ் இருந்தா வரக்கூடியதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பேசும்போது வாயில ஒரு பேட் ஓடர் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹாலிடோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். இது எல்லாமே நம்ம ரத்தத்துல டாக்ஸின்ஸ் நிறைய இருந்தா வரும். யார் யாருக்கெல்லாம் டாக்ஸின்ஸ் நம்ம உடல்ல நிறைய இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நாள் அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றவங்க, வேற ஆப்ஷனே இல்லைங்க, நான் ஹோட்டல் ஃபுட் தான் நிறைய சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். ஸோ அந்த மாதிரி நீண்ட நாட்களாகவே வெளியில ஃபுட்டை எடுத்துக்கிறவங்க, அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் சரியா உறக்கம் இல்லாமல் நம்ம இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவு கூட எப்படின்னா ரொம்ப லேட் நைட்ல ஹெவியா சாப்பிட்றது, நான்வெஜ் நிறைய சாப்பிட்றது, ஸோ அசைவ உணவுகள், அதுவும் அவுட் சைட்ல நிறைய சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு மெடிசன்ஸ் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து ஒரு சில மருந்துகள் எடுக்கிறோம், அதனோட டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்ம ரத்தத்துலேயும் சரி உடல் உள்ளுறுப்புகள்லையும் சரி நமக்கு படிஞ்சு நிறைய டாக்ஸின்ஸ் உடல்ல சேர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும். இதில் முக்கியமாக பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நமக்கே தெரியும். இப்போ சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி யூரிக் ஆசிட் லெவல் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். யூரியா, கிரியேட்டினின், இந்த மாதிரி பேராமீட்டர், சோடியம், பொட்டாசியம், குளோரைடு, இது எல்லாமே ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா யூரிக் ஆசிட் லெவல், அதாவது ரத்தத்தில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இம்பியூரிட்டிஸ் இருக்குன்னா நேச்சுரலாக அதை நம்ம வெளியேற்றுறதுக்கு சில உணவு முறைகள், அதில் சேர்க்க வேண்டிய மூலிகைகள் ரொம்ப அவசியம். இதில் முதல்ல நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள். மஞ்சள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடல்ல எல்லா இடங்கள்லையுமே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றக்கூடியது. இப்போ மஞ்சள் உணவுல நிறைய சேர்த்து சாப்பிட்றது, அதுக்கப்புறம் மஞ்சள் குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. இல்ல அப்படின்னா நம்ம வெறும் வெந்நீர்ல கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தனாலும் உடல்ல ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், முக்கியமா லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நேச்சுரலா காலையில இந்த ட்ரிங்கை குடிச்சா நமக்கு ரொம்ப நல்லது, பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேறும் அப்படின்னு சொன்னா இந்த ட்ரிங்கை தவறாமல் குறைந்தபட்சம் ஒரு 20 நாட்கள்ல இருந்து 30 நாள் வரைக்குமாவது நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடல்ல நல்ல மாற்றங்கள் நமக்கு தெரியும். ஸோ இதுல என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னா, கற்றாழை ரொம்ப முக்கியம். இதுல கற்றாழை மேல் தோல் எல்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய ஜெல் கட் பண்ணிட்டு கற்றாழை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதனோட வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சமா எலுமிச்சை சாறு, செம்பருத்தி பூக்கள் இருந்தா செம்பருத்தி பூ, ஒரு 5-6 செம்பருத்தி பூவோட இதழ்கள் இதனோட சேர்த்துக்கணும். ஸோ சேர்த்து இதை எல்லாமே நல்லா மிக்சியில் அரைச்சி நம்ம காலையில்
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 ml அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 20 to 30 நாட்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு நல்லாவே வெளியேறும். ஆனால் இதில் ஒரு சிலர் என்னென்னா, இல்லைங்க கற்றாழைலாம் எனக்கு கிடைக்காது, செம்பருத்திலாம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதற்கு மாற்றாக இன்னொரு ட்ரிங்க் சொல்கிறேன். இதை குடித்தாலும் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுவது, நம்ம உடலே வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறது நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இதற்கு என்னென்ன தேவை அப்படின்னா வெள்ளரிக்காய். ஸோ இந்த வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்கிறது எல்லா இடங்கள்லையும் ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது தான். ஸோ இந்த வெள்ளரிக்காய் நமக்கு தேவை. ஸோ தேவையான அளவுக்கு ஒரு வெள்ளரிக்காயில் பாதி அளவு நம்ம எடுத்துக்கலாம். முழுசாக ஒரு நெல்லிக்காயை இதில் சேர்த்துக்கணும். ஸோ முழு நெல்லிக்காய் அந்த கொட்டையை எடுத்துட்டு முழு நெல்லிக்காய் சேர்க்கணும். ஸோ வெள்ளரிக்காய், ஒரு நெல்லிக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதில் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு ஜூஸ் எடுத்து இதையும் ஒரு 300 ml அளவுக்கு தினமும் குடிக்கணும். ஸோ இது காலையில் குடிக்கும்போது நம்ம உடலில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னா, அதிகமாக இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறும், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் கான்ஸ்டிபேஷன் இருந்தால் அது நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் ரத்த சுத்தி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. இந்த ரத்த சுத்தி சூரணம் அப்படின்னு சொல்ற இந்த மெடிசன் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, தினமும் ஒருவேளை இந்த பொடி, இந்த சூரணம் அப்படின்னாவே இது வந்து பவுடர் ஃபார்ம்ல பொடி மாதிரி இருக்கும். நல்ல வெது வெதுப்பான தண்ணீர்ல கலந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தினமும் காலையில நம்ம சாப்பிடணும். எப்போ சாப்பிடணும்னா உணவுக்கு முன் சாப்பிடணும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி இந்த ரத்த சுத்தி சூரணம் வெந்நீர்ல கலந்து தினமும் குடிக்கும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளியேறது நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இந்த ரத்த சுத்தி சூரணம் அப்படின்ற இந்த மெடிசன் வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி சுகர் இருக்கு அப்படின்னாலும் சர்க்கரையோட அளவை குறைப்பதற்கும் இந்த மெடிசன் நமக்கு பயன்படுது. கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்கவும் பயன்படும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் இந்த மெடிசனை எடுத்துக்கலாம். இல்லைங்க தோலில் வந்து ஏதோ பிரச்சனை, ஏதோ பூச்சிக்கடி மாதிரி இருக்கு, காணாக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷஸ், அங்கங்கே தடிப்பு தடிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ரத்த சுத்தி சூரணம் நமக்கு பயன்படுது. இதை வந்து டெய்லி காலையில் ஒரு 30 நாட்கள் நம்ம தொடர்ந்து எடுக்கும்பொழுதும் உடல்ல ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. இதுக்கு அடுத்தது முக்கியமாக ஒரே ஒரு மூலிகை. இந்த மூலிகையை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தினா பல நன்மைகள் நமக்கு இருக்கு. முக்கியமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையறதுக்கும், பிளட் சுகர் லெவல் குறைந்ததுனாவே தோல்ல இருக்கக்கூடிய அரிப்பு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அது என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா நாவல். ஸோ இந்த நாவல் மர பட்டை இருக்கு இல்லைங்களா, ஸோ நாவல் மரத்துல இருந்து பழம், அந்த பழத்தில் இருக்கக்கூடிய விதைகள் இருக்கு. இந்த விதைகளையுமே நாவல் கொட்டை சூரணம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல இருக்கு. இந்த நாவல் பட்டை, நாவல் மரத்து பட்டையை நம்ம கஷாயமாக குடிக்கும்போது உடல்ல அவ்வளவு மாற்றங்கள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தோம்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, பெண்களுக்கு வந்து அதிகமான உதிரப்போக்கு இருக்கு, அதை சரி செய்யணும் அப்படின்னா நாவல் பட்டை நமக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி பிளட் பியூரிஃபையர் வந்து பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் சொல்லலாம். நாவல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து பல நன்மைகள் தரக்கூடியது. இது வந்து நமக்கு உடல்ல நிறைய பிரச்சனைகள்ல இருந்தும் நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறுவதற்கும் பயன்படுது. இப்போ நாவல் பட்டையை நம்ம வந்து கஷாயமாக தினமும் குடிச்சிட்டு வரணும். தினமும் ஒரு வேளை குடிச்சா கூட போதும். இது என்ன, நாவல் பட்டை குடிநீர் அப்படின்ற மருந்து, இல்லை நாவல் பட்டை கூட நம்ம நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும். இதை பொடி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு கஷாயம் நல்லா ஒரு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் தினமும் நம்ம காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு குணமாகும். இதுவே குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும், சரியா உணவு சாப்பிட மாட்டாங்க, உடல்ல வந்து ஒரு மாதிரி சோர்வா இருக்கு அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கலாம்னா நாவல் மணப்பாகு அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. மணப்பாகு அப்படின்னாவே சித்த மருத்துவத்தில் இனிப்பாக இருக்கக்கூடிய சிறப்பு வடிவத்துல இருக்கும். அதுவும் இந்த நாவல் மணப்பாகு அப்படின்னு சொல்றது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இனிப்பா இருக்கக்கூடியதுன்றதுனால குழந்தைகளுக்கு இது டெய்லி ஒரு 2 வேளை 10 ml அளவுக்கு கொடுத்துட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது உடல்ல ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ பிளட் வந்து நல்லாவே நமக்கு பியூரிஃபை ஆகிறது தெரியும். இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறது தெரியும். வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த குறிப்புகள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நேச்சுரலான பிளட் பியூரிஃபையர் என்ன அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு தேடல் இருக்கும். அதற்கான எளிய சித்த மருத்துவ குறிப்புகள் எல்லாமே இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன். நிச்சயம் பயன்படுத்தி பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.